ஹலோ வணக்கங்க. சில்வர் கிரீன் ஆட்டோமேஷனுடைய டிஜிட்டல் விசிட்டிங் கார்டுடைய எடிட் பேஜுக்கு நம்ம போகிறோம். இப்போது சில்வர் கிரீனுடைய ஷேர் பண்ண அந்த பேஜ் இருக்குங்க. அந்த கீழே அதை கிளிக் பண்ணோன்னே நம்ம பேஜுக்கு போகிறோம். அந்த பேஜில் போனோடனே நம்முடைய விசிட்டிங் கார்டு ஓப்பன் ஆகுதுங்க. விசிட்டிங் கார்டில் லாஸ்ட்டில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி போனோடனே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் அந்த ஆப்ஷன் வருங்க. அதாவது நீங்கள் இந்த இதில் நீங்கள் ஷேர்னு கிளிக் பண்ணாலே இந்த என்கொயரி கீழே டூல் பார் இருக்கிறதுல நீங்கள் ஷேர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே அது வந்து மூவ் பண்ணி நிற்கும். இல்லைன்னா நீங்கள் மேனுவலாகவே நீங்கள் லாஸ்ட்டில் வரலாம். இந்த லாஸ்ட்டில் வரும்போது கீழே பார்த்தீங்கன்னா 2024 community.work.in அப்படின்னு இருக்கு மேடம். இதுதான் வந்து நம்முடைய அந்த டிஜிட்டல் விசிட்டிங்கோடைய எடிட்டிங் பேஜோடைய சர்வர். இது நீங்கள் இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த எடிட் பேஜுக்குள்ளே போகுது. community.in அப்படின்ற எடுத்துக்கிறது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கோட் இருக்குது. அந்த என்டர் பட்டன் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கஸ்டமர் லாகின், ஃப்ரான்ச்சைஸ் லாகின் இருக்கும். கஸ்டமர் லாகின்ங்கிறது நீங்கள் போகக்கூடியது. இந்த கஸ்டமர் லாகின் நம்ம உள்ளே போனோம்னா அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து சாரோடைய நம்பர் தான். சாரோடைய நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9787766455 அப்படின்ற நம்பர் போட்டுக்கும். கண்டினியூ கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டும் சாருடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நான் காப்பி பேஸ்ட் கொடுத்தேன். கண்டினியூ கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எடிட் பேஜ் போகுதுங்க. எடிட் பேஜ் போனால் ஆட்டோமேட்டிக்காக சில்வர் கிரீன் ஆட்டோமேஷனுடைய எடிட் பேஜ் போகுது. ஆக்டிவலுக்கு பெய்டில் இருக்குங்க மேடம். இப்போ எடிட்டில் பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக எடிட் ஆப்ஷன் போகும். எடிட் ஆப்ஷனில் ஒரு 8 செக்மெண்ட்டாக வரும் மேடம். அதாவது பேசிக் டீட்டெயில்ஸ், சோசியல் மீடியா லிங்க்கு, அபவுட் அஸ், ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ், பேமெண்ட் மெத்தடு, கேலரி, யூடியூப் கேலரி, செட்டிங்ஸ் அண்ட் கஸ்டமைஸ் ஹெட்லைன்ஸ். இதில் ஃபஸ்ட்டுலேருந்து எப்படின்னு சொல்லிட்டேன் மேடம். இப்போ பேசிக் டீட்டெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஓப்பன் ஆகுது. இந்த பேஜில் ஃபஸ்ட்டு இருக்கிறது சில்வர் கிரீன் ஆட்டோமேஷனோட நம்ம கம்பெனி நேம் போட்டிருக்கோம். அந்த கம்பெனியோடைய நம்முடைய ஷேரிங் லிங்க் தான் வந்து சில்வர் கிரீன் ஆட்டோமேஷன் போட்டிருக்கோம். அது பார்த்திங்கன்னா நீங்கள் அடிக்கடி மாற்ற வேண்டாம். அந்த லிங்க்கு பேஸ் பண்ணி தான் நம்முடைய QR லிங்க்கு க்ரியேட் ஆகிருக்கும். அதை நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். பட் நமக்கு இது சேஞ்ச் பண்ணோம்னா அவங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ நம்ம அதை என்ன பண்ணணும்னா நம்ம பெர்மனெண்ட்லி வந்துட்டு அந்த சில்வர் கிரீன் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறத நம்ம மாற்றவே கூடாது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்லோடிங் லோகோ, ப்ரொஃபைல் பிக்சர்ஸுக்கு இந்த இதில் நீங்கள் இப்போ ப்ரொஃபைலில் வந்துட்டு நம்ம இந்த லோகோ எனி டிசைன் சேஞ்சஸ் ஆகிடும்னா நம்ம ரிமூவ் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நீங்கள் வேணும் நீங்கள் செலக்ட் பண்ணால் நம்முடைய கேலரி போகும். கேலரி போய் நமக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணுறோம், லோகோ எனி சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ அதை ஆட் பண்ணேன்னா அது அந்த சேஞ்ச் ஆகிடும். நான் சேவ் கொடுக்கல. அது கீழே போனோம்னா நம்ம பேர் இருக்கிறது, பேர் கீழே டிசிஷனுங்கிறது என்டர் டெஸ்டினேஷன் இருக்குது. அந்த தரனால கொடுக்கலாம். மேனேஜர், அது MD, மேனேஜிங் டைரக்டரு, CEO அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கீழே கொடுத்துக்கலாம். அதுபோக ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கு. இது வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிறது என்டர் ஃபோன் நம்பர். டிஃபால்ட்டாக கால் இருக்கும். அதை ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக கால் போகும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா என்டர் ஆல்டர்னேட்டிவ் நம்பரு, ஆல்டர்னேட் நம்பர் தரலாம். அடுத்தது வாட்ஸ்அப் நம்பரு, அடுத்து ஆஃபீஸோடைய லேண்ட்லைன் நம்பர் இருந்தாலும் அதையும் நம்ம தரலாம். அடுத்து அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். அட்ரஸ் டீட்டெயில் அதோடைய அந்த அட்ரஸ் டீட்டெயிலோடைய லொக்கேஷன் கொடுத்துருக்கோம். அடுத்தது ஆட் இமெயில் கொடுத்துருக்கோம். வெப்சைட்டோடைய அட்ரஸ் கொடுத்துருக்கோம். அந்த வெப்சைட்டில் அட்ரஸ் எனி சேஞ்சஸ் வந்தால் கொடுக்கலாம். நம்ம www.silvergreenautomation அப்படிங்கிறது நம்முடைய வெப்சைட்டுங்கிறது அதை சேவ் பண்ணியிருக்கோம். அது HTTPS அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். HTTPS இருக்குது. இதையும் சேவ் கொடுத்தது இனி இந்த பேஜில் நமக்கு சேவ் வருது அப்படின்னா நம்ம கொடுக்கலாம். அடுத்தது சோஷியல் மீடியா லிங்க்கில் நம்ம சோஷியல் மீடியா என்னென்ன பேஜில் இருக்குமோ அந்த பேஜோடைய வீடியோஸ் எல்லாமே நம்மள கொடுக்கலாம். அதாவது உங்களுக்கு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் அதோடைய பேஜோடைய நம்ம லிங்க் எல்லாமே வந்து இதில் கொடுத்துக்கலாம். அதுபோக எபோட்டஸில் நம்முடைய கம்பெனியோடைய எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகிற இயர் போட்டிருக்கு. நம்முடைய கம்பெனியோடைய GST நம்பரை போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம கம்பெனியோடைய நேம், நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்ன, மேனுஃபேக்சர்ஸ், ரீட்டைல், டிஸ்ட்ரிபியூட்டர் அதில் நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஆட் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் இந்த மாதிரிலாம் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அதோடைய ஏதாவது பிஸ்னஸ் சம்மந்தமாக கொடுக்கணுன்னா நீங்கள் என்டர் கொடுத்து நீங்கள் ஆட் டன் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். அடுத்தது எபோட்டஸில் பார்த்தீங்கன்னா எபோட்டஸில் கொடுக்குற டீட்டெயில்ஸில் நீங்கள் எனி சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுவாக இருந்தாலும் எடிட் பண்ணலாம், சேஞ்சஸ் பண்ணலாம், ஆல்ட்ரு பண்ணலாம். இப்போ இந்த கம்பெனியுடைய எபோட்டஸில் நம்ம வெப்சைட்டில் இருந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். அதை எனி சேஞ்சஸ் இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்மளுடைய இங்கேருந்தே நம்ம கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக த்ரூவாக ப்ராடக்ட் போட்டிருக்கோம். மோட்டரைஸ்டு கர்டன்ஸு, ஹோம் ஆட்டோமேஷன்ஸ்லாம் போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வெப்சைட் போகிற மாதிரி பண்ணியிருக்கோம்.
எனி சேஞ்ச் வந்து கொடுத்துட்டு நீங்கள் கீழே சேவ் பட்டன் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். அதுக்கு அடுத்தது ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நம்முடைய ஃபோட்டோஸ் அந்த ப்ராடக்டோடைய ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறதை எடிட் பண்ணலாம். எப்படி நீங்கள் ஆட் பண்ணுறது ஃபஸ்ட் சொல்லித்தரேன். ஆட் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துக்கு நீங்கள் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வரும். இங்கே அந்த ப்ராடக்டோடைய ஹெட்லைன்ஸ் போடலாம், அவருடைய டிஸ்கிரிப்ஷன் பேராகிராஃப் இடத்துல நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் போட்டுக்கலாம், அவரோட ப்ரைஸ்னால் போட்டுக்கலாம். இங்கே ஆட் இமேஜ் கொடுத்துக்கு கிளிக் பண்ணால் டேரெக்டாக நம்முடைய கேலரி போகும். கேலரி போனால் நீங்கள் வந்து இந்த இதில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு 5 ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இது வந்து நியூ ஆட் பண்ணுறதுக்கு. ஏற்கனவே ஆட் பண்ணிக்கிறத நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட்டில் இந்த பேனாமல் இருக்கிற மார்க்கை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எடிட் பேஜ் போகும். அதில் இந்த ப்ராடக்ட்டை சேஞ்ச் பண்ணணும், இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதாக இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணலாம். அந்த ஃபோட்டோஸ் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ரிமூவ் கொடுத்தா ரிமூவ் ஆகிடும். ப்ளஸ் ஆட் இமேஜ் கொடுத்துக்கு கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக திருப்பியும் உங்களுடைய கேலரி போய் இமேஜ் செலக்ட் பண்ணி கேட்கும். நீங்கள் தேவையான செலக்ட் பண்ணிக்கலாம். நான் கேன்சல் கொடுத்து வெளியே வந்துட்டேன். ஸோ நீங்கள் ப்ராடக்ட் ஒன்று இமேஜ் செலக்ட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. அடுத்தபடியாக வந்து பேமெண்ட் மோடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கம்பெனியோடைய எந்த நம்பர், ஜிபே நம்பரு, ஃபோன்பே, பேடிஎம் நம்பர் கொடுத்துருக்கோம், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நீங்கள் ஸ்கேனிங் ஏதாவது உங்களுடைய பேமெண்ட் சம்மந்தமான இந்த பேடிஎம், கியூஆர், ஃபோன்பே, கியூஆரில் இருந்ததுன்னா அதோடைய இமேஜ் இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்தோம்னா அந்த இமேஜ் அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். வீடியோ டிஸ்பிளேயில் நம்முடைய யூடியூப் சேனலுக்கு கூடிய வீடியோஸை இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸை தான் நியூவாக நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா அந்த வீடியோஸை நீங்கள் டெலிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் கொடுத்தீங்கன்னா வேறு மாறிடும். ப்ளஸ் கொடுத்துட்டு நீங்கள் நியூவாக நீங்கள் ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் அந்த வீடியோஸோடைய யூஆர் எடுத்து இங்கே காப்பி பண்ணால் நியூவாக அந்த வீடியோ வந்து ஆட் ஆகிடும். அடுத்தது லாஸ்ட்டில் இருக்கிறது செட்டிங்ஸ் அண்ட் கஸ்டமைஸ் ஹெட்லைன்ஸ். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எதெல்லாம் கஸ்டமர் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேரு செக்ஷனு, ஹைட் வியூவு, ஹைட் அபவுட் ஹவர்ஸ் செக்ஷனு, அது மாதிரி நீங்கள் எதெல்லாம் வந்து ஹைட் பண்ணலாங்கிறத நீங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் லாக் பண்ணலாம். கஸ்டமருடைய நீடை பொறுத்து நீங்கள் மாற்றலாம். அதுபோக கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபவுட் செக்ஷனில் அவருடைய கஸ்டமைஸ் ஹெடர்ஸ், அதோடைய என்னென்ன அபவுட் வருது, ப்ராடக்ட் சைஸ் வருது, அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த ஹெடர்ஸ் மாற்றணுன்னா கூட நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கடுத்து டூல் பார் இருக்குது மேடம். அது கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் டூல் பார் இருக்குது. அந்த டூல் பாரில் ஹோம் அபவுட்ஸு ப்ராடக்ட் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலான்னா அதோடைய ஹெட்லைன்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹெட்லைன்ஸ் வந்துட்டு கீழே இருக்கிற டூல் பாரோடைய ஹெட்டர்ஸ் மாறிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். அவ்வளோதான் மேடம் எடிட் பண்ணுற பேஜ். தேங்க்யூ மேடம்.